ஆமா சந்தியா, முடிவு என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா நீ நேர்மையா முயற்சி செஞ்சிருக்க. அத்தை, நான் என்னோட பதவியை திரும்ப அடைஞ்சு என் கையால உங்களுக்கு நெத்திச்சுட்டிய போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா சந்தியா, என்னோட பெரிய சொத்தே என்னோட குடும்பம் தான். அதுதான் எப்போ எனக்கு முக்கியம். இருந்தாலும் அதை நீ நிறைவேற்றணும்னு முடிவு எடுத்திருந்தேன்னா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ அந்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவ. சந்தியா, இன்னைக்கு ரிசல்ட்டை பத்தி நீ வேற ஏதாவது எதிர்பார்த்தியா? ஆம், நிறைய எதிர்பார்த்தேன். ஜாகிர், இந்த மார்க்கெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரல. ஜாகிர், என்ன இது? என்ன 0? அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஐம் சாரி. நான் சும்மா விளையாடினேன் சந்தியா. அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்து உன் முகம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். என்ன ஜாகிர் இது? இது என்ன விளையாடுற நேரமா? இவளோட உணர்வுகளோட விளையாடுறதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு நினைச்சீங்களா? அதோட நீங்க சந்தியா கூட ட்ரைனிங் எடுத்தவரு. நியாயமா இவளோட கஷ்டங்களை நீங்க பகிர்ந்திருக்கணும். ஆனா நீங்க போய் இவ்வளவு கேலி பண்ணிருக்கீங்க. அம்மா, ஜாகிர் சார், நீங்க பண்ணது சரியில்லை. ஜாகிர், இங்க பாருங்க, விளையாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாங்க யாரும் இப்ப அந்த நிலைமையில இல்லை. நாங்க யாரும் இந்த 0வோ இல்ல வேற எதையும் எதிர்பார்க்கலைங்க. உண்மையான ரிசல்ட் என்னங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சும்மா விளையாடினேங்க. இங்க இருக்கிறது தான் உண்மையான எண்ணிக்கை. இதுக்கு முன்னாடி எழுதுனது தான் விளையாட்டுக்கு எழுதினேன். சந்தியா, உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சம்பவம் கூட நடக்கல. டிராஃபிக் விதியை யாருமே மீறல. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சிக்னல்ஸும் கரெக்டா நடக்குது. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்டேட்லயே நீ ஒரு புது ரெக்கார்டை உருவாக்கியிருக்க. அப்படின்னா நான் ஹீரோ ஆயிட்டேனா? ஆமா சந்தியா, உன்னோட உழைப்புக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேனே. சரி, எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. இதை சொல்லதான் நான் காலையில உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீ பிஸியா இருந்தேன்னு நினைக்கிறதான். உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட இந்த சாதனையை பத்தி தான் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் போயிட்டு இருக்கு. ஆமா மீனாட்சி, நீங்க டிவில வரீங்க. டிவில நான் வரேனா? உன்னோட இந்த சாதனையை பார்க்கணும்னு நினைக்கிறியா? வருஷமா சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். ஆனா இவன் இது வரைக்கும் ஹெல்மெட்டை போட்டதே இல்லை. இந்த ஊரோட டிராஃபிக் போலீஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். 4 நாள்ல புரிய வச்சுட்டாங்க.